ஹார்ட்டின் திரை விமர்சனம். சனத், இமயா, மடோனா செபஸ்டியன் மற்றும் பலர் நடிப்புல, கிஷோர் குமார் இயக்கத்துல, ராஜேஷ் முருகேசனின் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் ஹார்ட்டின். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். ஜெய்ப்பூரில் உள்ள தனது நண்பரின் உணவகத்தில் பணியாற்றும் ஹீரோ சனத்தும், ஐடி துறையில் பணியாற்றும் தமிழ் பெண்ணான இமயாவும் நண்பர்களாக பழகுகிறார்கள். சனத் மீது இமயாவுக்கு காதல் மலர்கிறது. ஆனால் அவரது காதலை சனத் ஏற்க மறுக்கிறார். அதற்கான காரணமாக தனது முதல் காதல் பிரிவால் ஏற்பட்ட வலியை மீண்டும் அனுபவிக்கும் சக்தி தனக்கு இல்லை என்கிறார். அவரது முன்னாள் காதல் பற்றி அறிந்து கொண்ட பிறகும் அவர் மீது காதலோடு இருக்கும் இமயாவை சனத்தும் காதலிக்கிறார். இமயாவின் காதல் மூலம் மீண்டும் தனது மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு திரும்பிய சனத், விபத்து ஒன்றின் மூலம் தலையில் அடிபட்டு தனது 6 வருட நினைவுகளை இழந்து விடுகிறார். இதனால் இமயா மற்றும் அவரது காதலை மறந்து விடுவதோடு, காதலை முறித்து கொண்டு தன்னை விட்டு பிரிந்து சென்ற முன்னாள் காதலியின் பிரிவு சம்பவத்தையும் மறந்து விடுபவர், பழைய நினைவுகளோடு தனது முன்னாள் காதலி மடோனா செபஸ்டியனை சந்திக்க செல்கிறார். மறைந்த நினைவுகள் திரும்பவும் வந்தவுடன் அனைத்தும் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையில் அவருடன் பயணிக்கும் இமயாவின் காதல் வெற்றி பெற்றதா, அல்லது முதல் காதல் முறிவு பற்றி தெரியாமல் பிரிந்து சென்ற காதலியை தேடி செல்லும் சனத்தின் காதல் வெற்றி பெற்றதா என்பதே படத்தின் மீதி கதை. ஹீரோவாக நடித்திருக்கும் சனத் 2 ஹீரோயின்கள் இருந்தாலும் டூயட் மற்றும் ரொமான்ஸ் காட்சிகள் இன்றி ஒரு கதாபாத்திரமாகவே வலம் வந்திருக்கிறார். அறிமுக நடிகை இமயா புதுமுகம் என்ற அடையாளமே தெரியாதபடி தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் நடித்திருக்கிறார். மடோனா செபஸ்டியன் காதலருக்கு இணையான, தன்னால் காதலில் நேர்மையாக இருக்க முடியாத நிலையை எண்ணி வருந்தும் காட்சிகளிலும், தான் நிராகரித்த காதல் மீண்டும் தன்னை தேடி வரும்போது தடுமாறும் காட்சிகளிலும் யதார்த்தமாக நடித்து கவனம் ஈர்க்கிறார். ஒளிப்பதிவாளர் முகேஷ்வரன் ஜெய்ப்பூர் மற்றும் ஊட்டியை அழகியலோடு காட்சிப்படுத்தி கண்களுக்கு காட்சி விருந்து கொடுத்திருக்கிறார். ராஜேஷ் முருகேசனின் இசையில் பாடல்கள் அனைத்தும் திரும்ப திரும்ப கேட்கும் மெலோடி ரகம். எழுதி இயக்கியிருக்கும் கிஷோர் குமார் காதல் கதை மூலமாக பார்வையாளர்களை உருக வைப்பதற்கு பதிலாக நினைவுகளை இழந்த ஹீரோவின் காதல் கதைகளை காமெடியாக சொல்லி ரசிக்க வைக்க முயற்சித்திருக்கிறார். மொத்தத்தில் ஹார்ட்டின் பொழுதுபோக்கு படமாக பார்வையாளர்களை திருப்திப்படுத்தினாலும் இதயத்தை தொடவில்லை.